Peacemakers of Christo. உன் பிள்ளையை புரிந்து கொண்ட பெற்றோரா நீ, இல்லை புரிந்து கொள்ள முடியாத பெற்றோராய் வாழ்கிறாயா? லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 50வது வசனத்திலே அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்த கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே தேவாலயத்தின் முன்னிலையில நீர் கூறியதை உன்னுடைய படிப்பறிவில்லாத பெற்றோர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர். அப்பா தெய்வமே, உம் ஞானம் பெரியது, உம் அறிவு பெரியது, உன்னுடைய சிந்தனை பெரியது, உன்னுடைய ஆலோசனை பெரியது ஆண்டவரே. ஏசப்பா, என் ராஜாதி ராஜாவே, அதன் நிமித்தமே அந்நாளிலே அந்த மரியாளும் சூசையப்பரும் நீ சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை சுவாமி. அப்பா, நீர் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் தெய்வ பக்தியிலும் வளர்ந்த தேவன் சுவாமி. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு அதே போல மரியாளை போல சூசையரை போல இன்று இதோ இந்த தாயும், இதோ இந்த தகப்பனும், இதோ இந்த பெற்றோர்களும், இந்த கணவனும் இந்த மனைவியும் ஆண்டவரே வாழ்க்கையை புரிந்து கொள்ளவே இல்லை சுவாமி. அப்பா, தன்னுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளவே முடியல ஆண்டவரே. ஐயோ, என் மவன் நல்லவனா கெட்டவனா, இவன் படிப்பானா படிக்க மாட்டானா, ஒரு நாள் நல்லா இருக்கிறான், இன்னொரு நாள் நல்லா இல்ல, ஒரு நாள் நல்லா பேசுறான், ஒரு நாள் அடங்கி இருக்கிறான், இன்னொரு நாள் ஆடுறான், ஒரு நாள் அமைதியா இருக்கிறான், இன்னொரு நாள் அவன் கோபப்படுறான் ஆண்டவரே. ஏசப்பா, என் பிள்ளைய புரிந்து கொள்ளவே முடியலையா ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளையோட மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியலையா ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ ராஜாவே, என் பிள்ளைய நான் இப்படி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாம போச்சு சுவாமி. ஏசப்பா, அந்நாளிலே நீர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் ஆண்டவரே திடனாய் வளர்ந்தே சுவாமி. இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஞானம் இல்ல ஆண்டவரே. அப்பா, உடல் நல்லா இருந்துச்சுன்னா புத்தி சரியில்லை ஆண்டவரே. புத்தி நல்லா இருந்துச்சுன்னா உடல் சோர்வற்று கிடக்கிறதா ஆண்டவரே. ஏசப்பா, என் புள்ள அருமையான புள்ள ஆண்டவரே. அப்பா, அப்ராணி புள்ள ஐயா, ஆனா இவளுக்கு இந்த நோய் கிடக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, சரியான முறையில அவளுக்கு பீரியட் வர மாட்டேங்குது ஐயா, அவ கர்ப்பப்பை வளர மாட்டேங்குது ஆண்டவரே, பலகீனத்துல கடக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, கணவனோடு சரியா சேர்ந்து வாழ தெரியல ஆண்டவரே. அப்பா, கணவனை புரிந்து கொள்ள முடியலையே சுவாமி. ஏசப்பா, என் மகன் ஏன் குடிக்கிறானே தெரியல ஆண்டவரே. ஏசப்பா, ஏன் வேலைக்கு போகிறானே போக மாட்டேங்கிறானே தெரியல ஆண்டவரே. இயேசுவே, என் குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியல ஆண்டவரே. ஏன் என் பிள்ளைங்க அடிச்சுக்குதுன்னு தெரியல ஆண்டவரே. அண்ணன் தம்பிகள் மத்தியிலே ஒத்துமை ஏன் இல்லை என்று தெரியல ஆண்டவரே. அக்கா தங்கைகள் ஏன் அடித்துக் கொள்கிறார்கள் தெரியலையே ஆண்டவரே. ஏசப்பா, இந்த குடும்பத்துல ஏன் சண்டைகள் வருகிறது தெரியலையே சாமி. ஏசப்பா, இந்த குடும்பத்தை என்னால புரிஞ்சு கொள்ளவே முடியலையா ஆண்டவரே. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது ஐயா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு புத்தி இருக்குது ஆண்டவரே. ஒரு நாள் நல்லா இருக்குது, இன்னொரு நாள் கெட்டு போய் கிடக்குது ஆண்டவரே. என் குடும்பம் ஆண்டவரே அழிவை நோக்கி செல்லுகிறதா, அடித்துக் கொள்ளுகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒன்றாக வாழ்வார்களா தெரியவில்லையே சுவாமி. ராஜாதி ராஜாவே, என் பிள்ளைகள் மீது மனமிறங்க உம்மிடம் இறஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வ ராஜாவே, என் பிள்ளைக்கு நான் எல்லாத்தையும் கத்து கொடுத்தேன் சுவாமி. ஏசப்பா, அந்த உலகத்துல எப்படி வாழணும், பணக்காரனா எப்படி வாழணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும், வேலைக்கு எப்படி போகணும், மத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும் ஆண்டவரே, மத்தவங்கள்ட்ட எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு நான் கத்து கொடுத்தேன் ஆண்டவரே. அப்படி கத்து கொடுத்தோம் ஆண்டவரே, என் புள்ள நல்ல பிள்ளையா வாழ்ந்தும் ஆண்டவரே இன்று அவனை சாத்தானானவன் அடித்து இருக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, என் பிள்ளைய சாத்தானானவன் புடிச்சு வச்சிருக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, அவனை விடவே இட மாட்டேங்குது ஆண்டவரே. அவனே சொல்றான்ப்பா, நான் மாறணும் தான் நினைக்கிறேம்மா, ஆனா என்னால மாற முடியலம்மா. நான் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேம்மா, ஆனா குடிக்காம இருக்க முடியலம்மா. நான் கஞ்சா அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேம்மா, ஆனா என்னால இருக்க முடியலம்மா. நான் காதலிக்க கூடாது, அவ
பேசக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. ஆனா என் உணர்வுகள் என்னை தூண்டி விடுதும்மா. என்னை காம பிசாசுகள், மோக பிசாசுகள் என்னை அடக்கி வச்சிருக்குதம்மா. நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேம்மா. ஆனா என்னால ஜெபிக்கவே முடியலம்மா. ஏசப்பாட்ட பேசணும்னு நினைக்கிறேம்மா. ஆனா என்னால பேசவே முடியலம்மா. அம்மா நான் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா, என்னால முடியலம்மா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஐயா. என் பிள்ளைக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னால புரிஞ்சு கொள்ளவே முடியலையா ஐயா. என் குடும்பத்துல மட்டும் ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியலையா ஐயா. ஏசப்பா என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க ஐயா. எங்க வாழ்க்கை அழிஞ்சிட்டு இருக்குது ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா. இயேசுவே, உன் பிள்ளைகள் உன்னை மறந்து போகிறார்கள் ஐயா. உன் பிள்ளைகள் உன்னை மறுதலிக்கிறார்கள் ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா. வந்து உன் பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளும் ஒளியாக செல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய சக்தியை எடுத்து சொல்லுங்க ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில பிரகாசத்தை காணட்டும் ஐயா. இருள் அகன்று போக கடவுது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் ஆண்டவரே மன பலத்திலும் அவர்கள் நல்லபடியாக வாழணும், வளரணும். ஆசிரிய பொழிய அன்போடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியை நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறை இரக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறை இரக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய பேஸ்புக்ல
பகிருங்கள், உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவு செய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்னு போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், அங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.